ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஹெல்தியான பொடி ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுதாங்க கொள்ளு பொடி. இது இட்லி தோசைக்கு ரெண்டுமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. 10 தோசை இருந்தாலும் பத்தாதுங்க. இட்லியும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்கங்க. எண்ணிக்கை இல்லாமல் சாப்பிடுவீங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேங்க. இந்த கொள்ளு எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஒரு மிதமான சூடில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து கலர் மாதிரி நல்லா வறுபடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போதே வந்து நல்ல மணமாக இருக்கும் இது. இதுக்கு வந்து காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேங்க. ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 2 குண்டூர் மிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த காஷ்மீரி மிளகாய் வெறும் கலர் மட்டும்தான் கொடுக்கும். காரம் இருக்காதுங்க. இந்த 2 மிளகாயோட காரம் வந்து இந்த இட்லி பொடிக்கு நான் சேர்த்த இந்த கொள்ளுக்கு சரியாக இருக்கும். மீடியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வறுபட்டுச்சு. நல்லா கமகமன் மணம் வருது. இந்த நேரத்தில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இந்த பொட்டுக்கடலையோட இந்த கொள்ளோட பொட்டுக்கடலையை சேர்த்து பொடி அரைக்கிறதால ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா கொள்ளு வறுபட்டுடுச்சு. இது கொஞ்சம் நல்லா சூடாறட்டும். இப்போ அதே கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. நல்லெண்ணெய் விட்டு இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து தேங்காய் எடுத்திருக்கேங்க. நான் வந்து பச்சை தேங்காய் தான் எடுத்திருந்தேன். அந்த தேங்காவை அரைச்சி சேர்த்துருக்கேன். அதனோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருந்தேன். அதையும் சேர்த்து அரைச்சிட்டுருங்க. அரைச்சி எடுத்து நம்ம நல்லா சூடு ஆறின உடனே அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து கொள்ளு, இந்த பொட்டுக்கடலை இதை மட்டும் அரைக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது இப்போவே இதனோட தேங்காய் சேர்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் தேங்காயில். அந்த தேங்காய் வந்து சேர்த்தா நல்லா அரைப்படாது. அதனால் இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல கொள்ளும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டுங்க. இது போல் நல்லா கொரன்னு இருக்கும். அரைச்சி எடுத்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச இந்த தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, சீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்துருக்கோம் இல்லையா, இதையுமே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ரொம்பவும் பொடியாக மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சா நமக்கு இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை வந்து இந்த ஸ்டீல் டப்பிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சா தேவையான நேரத்தில் சாப்பிட்லாங்க. இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ரொம்ப நல்ல பொடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஏற்கனவே வந்து இட்லி மாவு வச்சுருந்தேங்க. அந்த இட்லி மாவில் ஒரு கப் அளவுக்கு வந்து ராகி மாவு சேர்த்து கலந்து வச்சுருந்தேங்க. உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் வந்து தோசையாக ஊற்றுறேன். எப்போவுமே இந்த நம்ம வெள்ளையாக வந்து இட்லி தோசை சாப்பிடாம நம்ம இட்லி மாவுலேயே கொஞ்சமாக இது போல் ராகி மாவோ இல்லை கம்பு மாவோ இல்லை சோள மாவோ சேர்த்து ஊற்றி நம்ம வந்து சாப்பிடும்போது ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஃபீலும் நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே வந்து இட்லி மாவு ரேஷன் அரிசி வச்சு இட்லி மாவு எப்படி வரைக்கிறதுன்னு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து மறுநாள் வந்து கம்பு தோசை, கம்பு ஊத்தாப்பம், கம்பு இனிப்பு அடை கூட செஞ்சுருக்கேங்க. அந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். வெறும் இட்லி மாவு வச்சே நான் வந்து நல்லா வெரைட்டியாக செஞ்சுருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது நம்ம சேனலில், அதையும் பாருங்கள். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துட்டோம். இப்போது இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாங்க. பொடியை வந்து மேலே வந்து கொஞ்சமாக தூவிக்கலாம். மலைச்சாரல் மாதிரி இது போல் தூவுங்க. அதிகமாக ஒன்றும் தேவையில்லை. மீடியமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தூவிக்கோங்க. இதில் வந்து காரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க. நம்ம காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கிறதால அந்தளவுக்கு காரம் இருக்காது. மீடியமாக தான் இருக்கும். இது போல் மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நெய்யை சேர்த்துக்கலாம். நிறைய நான் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன்னா எண்ணெயிலேயே தோசையை குளிக்க வச்சு சாப்பிடுங்க. இல்லை, நான் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேங்க. இது போல் மீடியமாக தான் ஊற்றிருப்பேன். இது போல் மீடியமாக சாப்பிட்டாலுமே நமக்கு நல்லா சுவையாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எடுத்து நான் வந்து தட்டில் சர்வ் பண்ணிக்க போகிறேன்.
ஹெல்தியான நமக்கு கொள்ளு பொடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து மாமூலா ஒரு தோசை ஊத்த போறேன் பாருங்கள். இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கூட ஊற்றலாங்க. இன்னும் நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா பேப்பர் மாதிரி நல்லா இருக்கும். நான் வந்து மாமூலாக இந்த வந்து நம்ம இரும்பு தவாவில் தான் ஊற்றிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்து சூப்பரான நம்ம வந்து ஹெல்தியான ராகி தோசை, இட்லி மாவு வச்சு ஹெல்தியான ஒரு ராகி தோசையும் செஞ்சுட்டோம். அதுக்கு இணையாக இந்த வந்து இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு கொள்ளு இட்லி பொடியும் செஞ்சுட்டோங்க. ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு இருந்தால் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். இட்லி மாவு இருந்ததுன்னா இட்லி மாவில் இது போல் நீங்கள் ராகி மாவு சேர்த்து தோசை ஊற்றி பாருங்கள். ராகியில் நிறைய கால்சியம் இருக்குங்க. உடம்புக்கு உடலில் இருக்கிற வந்து நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் நல்லா வலுவாக்குங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இட்லி பொடியை வந்து தோசையை விட்டு இட்லி பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து நல்லெண்ணெயை வந்து நான் இது போல் வந்து நல்லா காய்ச்சி சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடு பண்ணி சூடான உடனே இந்த இட்லி பொடியில் சேர்க்குறதால நமக்கு வந்து இந்த இட்லி பொடியோட சுவை வந்து நல்லா தெரியும். அதனால தான் நான் வந்து நல்லெண்ணெயை வந்து நான் காய்ச்சி தான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற இப்போ இருக்கு இல்லையா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பொடிங்க. தவறாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து தோசையை எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்க போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.